ஹை கைஸ், நம்ம தேனியில் பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 29ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவோட அப்பா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அகாடமிக்கு போயிட்டீங்கிற தகவல் எனக்கு கிடச்சிச்சு. நான் டெய்லி உங்களை பற்றி தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஒன்று செய்யலாம், நீங்கள் சாப்பிட்டு வாங்கலாம், நம்ம போய் அவ்வளோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க எல்லாரும் அவர் அம்மாவோட கல்லறைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஜியோயான் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தரையில் ஊற்றி அவங்களுக்கு எழுதின லெட்டர் எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு அப்படியே அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஜியோ சூனரும் அவர் அப்பாவும் செயல நின்று அவங்கள நினச்சி அப்படியே வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோ கிளானோட மெயின் ஹாலில் அவங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் காணாமல் போனதை பற்றி பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. லீ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க இதை பாருங்க, பிசினஸ் நடத்துறதுலாம் ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உங்க ஃபேமிலி உங்க பொருளையே உங்களால பாதுகாத்துக்க முடியல, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ண மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சேராம எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க, ஜியோ ஃபேமிலியோட எல்லர்ஸ் திருட்டு நடக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தான், எல்லா கிளான்லயும் இது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் நடக்குமா? யார் சொன்னா? கடந்த 10 வருஷமா லீ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேரேஜ் கூட காணாம போனதில்லை. அதுக்கு காரணம் க்ளோன் மிஸ்டர் சேர்ந்த 3 சோல்ஜர்ஸை நாங்க எங்க குட்ஸுக்கு பாதுகாப்பா போட்டிருக்கோம். எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா உங்களால இதெல்லாம் முடியுமா? ஜியோ ஃபேமிலி பிசினஸ் தான் ரொம்பவே பெருசாச்சுல, பேசாம நீங்க மெடிசனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, ரெண்டுக்கு தரீங்களோ விக்கிறீங்களோ, இனிமே உங்க ஷாப்ஸ் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனுங்க சொல்ல, ஜியோ ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு ஒரு எல்லர் இப்ப சம கடுப்பாயிடுறாரு. டே ஜியாலி, ரொம்ப பேசாத, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி எந்த ஃபேமிலியோட கேரேஜ்லயும் கை வைக்காம கரெக்டா ஜியோ ஃபேமிலியோட மட்டும் அவனுங்க தூக்குறானுங்க. எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா அவங்கள கவனிச்சுக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொல்ல, அங்க வந்து சில பெரிய மனுஷங்க தேவையில்லாம பேசவனா, ஜியோ ஃபேமிலியால மெடிசின்ஸை சரியா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு குட்ஸ் அப்ளை பண்ற அசோசியேஷன்ல இருந்து ஜியோ ஃபேமிலிக்கான சப்ளைஸை கட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, எவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மாஸ்கோட உள்ள என்ட்ரி தராரு. சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? அவங்க எல்லாருமே லைட்டா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இது நானே எடுத்த முடிவு இல்ல, ஜைமா மெடிசன் அசோசியேஷன் எடுத்த முடிவு, அதுதான் நான் இங்க கன்வே பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, லீ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க நம்ம டீலுக்குள்ள இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இவர் யான்ஜியோ, எங்க பிரச்சனையை டீல் பண்றதுக்காக நான் ஒரு ஹையர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நீங்க கிளவுட் மிஸ்ல இருந்து ஆள் எடுக்கும் போது இவங்க எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவனுங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுறாரு. நீங்க யார வேணாலும் ஹையர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வர வேண்டிய குட்ஸ் எல்லாம் ஒன்னும் வராம இருக்கு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க, நம்ம ஜியோயானோட அப்பா உங்களுக்கு சேர வேண்டிய காசுலாம் ரெடியா இருக்கு, மதியானத்துக்குள்ள உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்றாரு. உங்க காசு யாருக்கு வேணும்? அசோசியேஷன்ல இருந்து நாளைக்கு மெடிசன் செஞ்சு தரதுக்காக நாங்க ஆளுங்களை இன்வைட் பண்ணிருக்கோம், எங்களுக்கு தேவையான பொருள் தான், நம்ம ஹீரோ லிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, லீ ஃபேமிலியோட ஹெட் லிஸ்ட் எடுத்து நீட்டிடுறாரு. நாளைக்கு காலைக்குள்ள எனக்கு இதெல்லாம் வேணும், கண்டிப்பா வந்து சேரும், கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்ல, லீயோட பையன் வரலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, ஊட்டன் சிட்டில ஜியோ ஃபேமிலிக்கு சொந்தமான 30 மெடிக்கல் ஷாப் இருக்கு, காலைக்குள்ள ஹெர்பல்ஸ் வரலனா அது எல்லாமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்ல, அவனுங்க எல்லாரும் பதில் பேச்சே பேசாம அப்படியே சிரிப்பை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போன உடனே நம்ம ஹீரோட அப்பா, உனக்கு பிசினஸ் தெரியல, யாருக்கிட்ட அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிருந்த மத்த எல்லாரும் அவர் அப்படியே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு வந்து அவன் மெடிக்கல் ஷாப்லாம் கேட்கும் போது மூஞ்சி கொண்டு போய் எங்க வைக்கிறது, கண்டிப்பா அதனால ஒரு பெரிய சண்டையை வரப்போகுது. உண்மைதான், சண்டை வரதான் போகுது, ஆனா நாளைக்கு இல்ல, நான் போய் ஹெர்பல்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, லீ ஃபேமிலியோட ஹெட் அவர் பையனை அடிச்சு அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கத்திட்டே வந்துட்டு இருக்க, சிட்டியை பாக்குற மாதிரி மூட்டையா அவங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் ஜியோ ஃபேமிலில இருந்து அப்படியே அவங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. என்னால அதை நம்பவே முடியல, யான்ஜியோ உண்மையிலேயே ஒரு நல்ல சோர்ஸ் தான் போலயே அப்படின்னு சொல்லி அவனுங்க அப்படியே அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, வூட்டங் சிட்டியோட ஆல்கெமிஸ்ட் அசோசியேஷனுக்கு 3rd லெவல் கைடு ஒருத்தவர் இப்ப அவங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கதா தகவல் வருது. அவங்க எல்லாரும் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. சீக்கிரமா போய் கதவுலாம் திறந்து வச்சு அவரை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ யான்ஜியோவா 3rd லெவல் ரோபோட அப்படியே சீனா உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து எல்லாருமே அவருக்கு தலை வணங்குறாங்க. நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, சமீப காலமா ஜியோ ஃபேமிலிக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன், அது எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜியோ ஃபேமிலியா? அது அவ்வளவுதாங்க, எப்ப அவங்க ஹெட் அவரே அவர் எனர்ஜியை அழிச்சுக்கிட்டாரோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. பத்தாவதுக்கு எந்த பெரிய கிளான் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க.
நலன் ஃபேமிலி கிட்ட கூட அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், நீங்க அவங்க கூட நிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அங்கிருந்த ஒருத்தன் ஆமா அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றதா சொல்றீங்களே, முதல் நீங்க யாரு? யான் சியோங்கிற பேரை இதுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்க பட்டுக்கு வரீங்க, தேர்ட் லெவல் ரோப்லாம் வர போட்டிருக்கீங்க, உங்களை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அங்கிருந்த ஒருத்தர் நம்ம எல்லாரும் ஆல்கெமிஸ்ட், கிரேடுக்கு ஏத்த மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும், ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அது எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அங்கிருந்த ரொம்ப ரொம்ப பாய்சனான ஒரு ஹெர்பலை எடுத்து இதை சரியான வகையில ஹேண்டில் பண்ணி பியூர் ஆக்கிட்டா இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன், ஆனா அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட் ஃபிளமையோ கோல்டு ஃபிளமையோ ஒன்னா யூஸ் பண்ணி அதை அவரோட கையாலேயே அப்படியே பியூரிஃபை பண்ணி காமிச்சிட்டு இந்த பில்ஸால பேட் லக்கை சரி பண்ண முடியும், இதை எப்பேற்பட்ட காயத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவரு டேலண்ட்டை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே அப்படியே வாயை பொழந்துடுறாங்க. கண்டிப்பா நீங்க எங்களை விட பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அசோசியேஷன்ல இருந்த மொத்த பேரும் அவருக்கு அப்படியே தலை வணங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இதை உங்களுக்கு கத்து தரேன், எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாருமே அல்கெமிஸ்ட் தான், நீங்க இனிமே எனக்கு இந்த மாதிரி தலை வணங்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு அவங்க மேல இருந்த மரியாதை இன்னமும் அதிகமாயிடுது. நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும், நாளைக்கு ஜியோ ஃபேமிலிக்கு நான் நிறைய ஹெர்பல்ஸ் வர வைக்க போறேன், நீங்க எல்லாரும் அங்க வந்து எங்களுக்காக மெடிசன்ஸ் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு அவர் சொல்ல, அசோசியேஷனை சேர்ந்த எல்லாரும் அப்படியே ஒரு செகண்ட் லேட்டா யோசிச்சு பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா ஜியோ ஃபேமிலி பக்கம் நிக்க தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல சந்தேகமே வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், இனிமே ஜியோ ஃபேமிலி நம்ம ஃபேமிலி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ லைட்டா சிரிப்பை போட்டுறாரு. அவர் அப்பாக்கும் ஊட்டங் அசோசியேஷன் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே ஒன்னாலதான் ஜியோயன், ஆனா இவ்வளவு ஹெர்பல்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அது வந்துப்பா உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாது, என் ஃப்ரெண்ட் அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பரவாயில்லையே, உனக்கு பெரிய பெரிய ஆளுங்க கூட கான்டாக்ட் இருக்கு போலயே, அவர் எதையோ அவசர அவசரமா தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு குட்ஸ் கை மாத்த வேண்டியது இருக்குல்ல, அதான் நம்ம ஆளுங்களுக்கு பாதுகாப்பா நம்ம கிளான்ல இருந்து ஒரு நல்ல ஃபைட்டரை அனுப்பலான் இருக்கா, அந்த மாதிரி நம்ம இடத்துல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, சரியான ஆள் யாருமே சிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ வெளியாளுங்களாம் எதுக்கு, நானும் ஜியோ சூனருமே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் அது சரின்னு தான் படுது. பார்த்து இருந்துக்க ஜியோயான், நம்ம ஆளுங்க காயப்பட்டிருந்தப்ப நான் அவங்களை செக் பண்ணி பார்த்தேன், ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிருக்காங்க, க்ளோட் மிஸ்டர் சேர்ந்தவங்க நல்லா ஸ்வாட் யூஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, மெதுவா பேசு, அவங்கள பகிச்சிக்கிற அளவுக்கு ஜியோ கிளான் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் ஆகல அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு புரியுதுப்பா, நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாது, ஆனா யான் ஜியோவால முடியும்ல அப்படின்னு அவர் சொல்ல, அவர் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமா உனக்கு ஆங்கிரி லைன் டெக்னிக்கை பத்தி தெரியுமா, படிச்சிருக்கேன், ஆனா யாரும் யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல, ஏன் அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. விஷயம் இருக்கு, நீ நம்ம செக்டரை சேர்ந்த எல்எஸ் யாரையாவது மீட் பண்ணி அந்த டெக்னிக்கை முதல் கத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவர் அப்பா சொன்ன மாதிரியே ஒருத்தரை போய் பார்க்கிறாரு. ஆங்கிரி லைன் நம்ம கிளானோட சீக்ரெட் டெக்னிக், நம்ம மொத்த பவரையும் நம்ம வைத்து கீழே கொண்டு வந்து அது ஒரே செகண்ட்ல நம்ம கை வழியா அப்படியே வெளியே டிரான்ஸ்பர் பண்ணணும், இது எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த டெக்னிக்கை பத்தி நிறைய நுணுக்கமான விஷயத்தெல்லாம் அவருக்கு கத்து தர, நம்ம ஜியோயானோ அதை ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. முதல் அட்டம்ப்ட்லயே அது வேற லெவல்ல அவருக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. அந்த மாஸ்டரும் அவர் டேலண்ட்டை பார்த்து அப்படியே சிரிப்பை போட்டுறாரு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்பவே சீக்கிரம் கத்துக்கிட்ட, திரும்பவும் ட்ரை பண்ணு, முத வாட்டியை விட ரெண்டாவது வாட்டி அவரோட பவர்ஸ் இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, ஜியோ கிளானுக்குன்னு இன்னும் சில நம்பிக்கை இருக்கதான் செய்யுது, நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே போக, நம்ம ஹீரோவும் ட்ரை பண்றாரு. இந்த வாட்டி அவர் இன்னமும் இம்ப்ரூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அங்கிருந்து கட்டெல்லாம் பறந்து போனது பார்த்தாம மேல இருந்து சீலிங்க அப்படியே உடஞ்சு விழுந்துருது. அடுத்த நாள் யான் ஜியோவா அவரும் நம்ம ஜியோ சூனரும் அவங்க ட்ரூப்ஸ்க்கு பாதுகாப்பா போறாங்க. போற வழியில அவங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே நம்ம ஜியோ சூனருக்குள்ள ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. அவங்க அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவர் அப்படியே நம்ம அடுத்து எங்க தங்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒருத்தர் கிட்ட விசாரிச்சுட்டு சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவங்க எல்லாரையும் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் அப்படியே ஓரமா போக, அந்த இடம் ஃபுல்லா திருட்டு பசங்க அவங்கள அப்படியே சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அங்கிருந்து ஒரு மலை மாதிரியான ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாரு. அந்த திருட்டு கும்பலுக்கே தெரியாம அப்படியே அவனுங்க பின்னாடி போய் அவர் அப்படியே லேண்ட் ஆக, அந்த குரூப்போட ஹெட் அங்க இருக்கிறவங்களே ஃபைட் ஸ்கில் இல்லாத எவனாச்சும் ஒருத்தனை பார்த்து போட்டு தள்ளு, அதுக்கப்புறமா நம்ம உள்ள போய் பொருள் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜியோயான் டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களுக்கு பொருள் வேணும்னா நேரா போய் திருட வேண்டியதானே, எதுக்காக ஃபைட் ஸ்கில் இல்லாத ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவனுங்க எல்லாரும் அப்படியே ஏற அவரு பக்கம் திருப்பிடுறானுங்க. அவங்க ஹெட், யாரா நீ, உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா, ஒரே ஒரு கேள்விதான், ஜியோ ஃபேமிலியோட ட்ரூப்ஸை கொல்ல சொல்லி உங்களை யார் அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவனுங்க எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறானுங்க. ஆனா
அவர் அப்படியே ஒரு பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஏரோஸ் எல்லாத்தையும் தடுத்து திரும்பவும் அவனுங்க மேலேயே வீசிடுறாரு. மொத்த கூட்டமும் காலி ஆயிடுது. அவங்க ஹெட்டை பிடிச்சி அப்படியே மலையில இருந்து கீழே போடுற மாதிரி கொண்டு போயிட்டு, எனக்கு பொறுமை இல்ல, நீங்க யாரு, உங்க தலைவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அங்கிருந்த ஒருத்தன் அவருக்கு பயந்து, நாங்க எல்லாரும் வூல்ஃபெட் சோல்ஜர்ஸ் ஸ்டோன் சிட்டில இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். உன் தலைவன் கிட்ட போய் சொல்லு, நான் சீக்கிரமாவே அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஹெர்பல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்த ட்ரூப்ஸ் கிட்ட ஸ்டோன் சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோசுனர் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல, நம்ம ட்ரூப்ஸ்க்கு பாதுகாப்பு தேவை, நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதான் ஸ்டோன் டவுன் நினைக்கிறேன். நம்ம யான் சேவா அப்படியே உள்ள போயிட்டு இருக்காரு. வூல்ஃப் சோல்ஜர்ஸ் இந்த இடத்தோட கதவெல்லாம் உடைச்சு அப்படியே பறக்க விட்டுட்டு அவர் பட்டுக்கும் அப்படியே உள்ள போக, காட்ஸ்லாம் என்ன இதுன்னு புரியாம அப்படியே ஒரு சுத்து போட்டு அவரு கூடயே போயிட்டு இருக்கானுங்க. அவங்க ஹெட்டும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ யாரு என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, வா உள்ள போலாம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, அவனோட தம்பின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி அடி வாங்கினவன் இப்ப அந்த இடத்துக்கு வரா. அவனை விட்டுறத, இவன் தான் ஜியோ ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சது அப்படின்னு அவன் சொல்ல, என்னடா 4ஆம் கிளாஸ் பையன் பென்சில திருந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்க, உன் தம்பி திட்டம் போட்டு ஃபைட் ஸ்கில்ஸே இல்லாத ஜியோ ஃபேமிலி சேர்ந்தவங்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு இருக்கான், இது ரொம்ப பெரிய தப்பு, கிளான் லீடரா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, யார் இடத்துக்கு வந்து யாரை பத்திடா கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு ஈட்டியை வாங்கி அவர் முன்னாடி அப்படியே வித்த காமிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் பொறுமையா அது எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இப்ப அடுத்து கத்தி அதையும் போட்டு அப்படியே வீசுன்னு வீச ஆரம்பிச்சிடுறான். அவன் ஆளுங்களாம் அப்படியே கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. சூப்பர் தல, நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாம் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க, கத்தியையும் திரும்ப கொடுத்துட்டு, உன்னை காலி பண்ண எனக்கு இது எதுவுமே தேவையில்ல, என் கையே போதும். அவன் பேசிட்டு இருக்கிற நேரத்துல பின்னால இருந்து அவனோட தம்பி கையில ஸ்வாட எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை காலி பண்ண வந்துட்டு இருக்கான். நம்ம ஜியோயான் அதை நோட் பண்ணிடுறாரு. அவன் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வர, ஒரே அடியில அவன் அப்படியே பறக்க விட்டுட்டு அவன் தம்பியும் அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து போட்டுடுறாரு. இவன் எங்க கிளான சேர்ந்த ஃபைட் குயே இல்லாத ஆளுங்க எல்லாரையும் கொண்டு இருக்கான், ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு தண்டனையா உங்க 2 பேரோட ஃபைட் குயையும் நான் இப்ப அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டாக் பண்ண வந்த அவங்க ஹெட்டோட கையை உடைச்சு அவங்க 2 பேரோட ஃபைட் குயையும் காலி பண்ணிட்டு, உனக்கு இன்னும் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உன்னால இறந்து போனவங்க எல்லாரோட வீட்டுக்கு போய் நீ மன்னிப்பு கேட்கணும், திருந பொருள் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும், அப்படி இல்லனா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஹெர்பல்ஸ் எடுத்துட்டு வந்த அவரு ட்ரூப்ஸ் எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோசுனர் இவன மாதிரி வீக்கான ஆளுங்களாம் நம்மள அவ்வளவு பேரை எப்படி கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இன்னும் சில பேர் அங்க வர மாதிரி அவருக்கு சவுண்ட் கேக்குது. அவனுங்க வந்துட்டானுங்க. அவரு டக்குன்னு அப்படியே ஒரு ரிங்குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே எனக்கு ஏதாவது புதுசா கத்துதாங்க, டேய் யாரா நீ, எனக்கு அடையாளமே தெரியலையே, இதுக்கு பேர் என்ன மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லர் அவரை வச்சு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அடச்சை நிறுத்துங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு ஏதாவது கத்து தர போறீங்களா இல்லையா, கடைசி நேரத்துல வந்து கத்திட்டு இருக்கதே உனக்கு வேலையா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்வாட வெளியே எடுத்து வேற லெவல்ல வித்த காமிச்சு அவருக்கு சம ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படியே கத்து தராரு. கடைசியா அப்படியே அவரோட கத்தியை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியோயான் சூப்பர் மாஸ்டர் சமையா பண்ணீங்க, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. டே அறிவு கெட்டவனே, நீ நான் செஞ்ச எதையும் ஞாபகத்துல வச்சுக்கோனா, உன் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவரை வெளியே அனுப்பி வைக்க, க்ளோன் மிஸ்டர் சேர்ந்த ஒரு 3 சோல்ஜர்ஸ் இப்ப இந்த இடத்துக்கு வரானுங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுங்க முன்னாடி வந்து அவரோட ஸ்வாட் எடுத்து காட்ட அவனுங்க எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுறானுங்க. யான்சியோ, நீங்க வந்து ஸ்டார் பவிலியனை சேர்ந்தவரா, உங்க மாஸ்டரும் எங்க மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே அவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அவனுங்களும் திரும்ப அட்டாக் பண்றானுங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஸ்வாட் அப்படியே மேல தூக்கி போட்டு அவனுங்க 3 பேரையுமே டைவர்ட் பண்ணிட்டு ஆங்கிரி லைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்படியே அவனுங்க எல்லாரையுமே காலி பண்ணிடுறாரு. அந்த சோல்ஜர்ஸ் யாரும் இது சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஜியோலி ஃபேமிலி ஒன்னும் க்ளவுட் மிஸ் சோல்ஜர்ஸ் ஹையர் பண்ற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்ல, உண்மையை சொல்லி யார் சொல்லி நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவனுங்க எல்லாரும் திரும்பவும் அவரு கூட சண்டை போட ரெடி ஆகிறானுங்க. ஜியோ ஃபேமிலியை சேர்ந்த ஃபைட் கியூ இல்லாத எல்லாரையும் நீங்க கொடூரமா கொண்டு இருக்கீங்களே, இப்ப நீங்க செஞ்சதையே நான் உங்களுக்கு திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அப்படியே மின்னல் வேகத்துல வந்து அவனுங்க எல்லாருக்கும் கண்ணா முன்னான்னு பஞ்ச போட்டு அவனுங்களை அப்படியே படுக்க வச்சிடுறாரு. பயப்படாதீங்க, நான் உங்க யாரையும் கொல்லல, உங்க ஃபைட் கியூயை அழிச்சிட்டேன், இனிமே அந்த கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும். சோல்ஜர்ஸ் எல்லாரும் சம கடுப்பாயிடுறானுங்க. உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப,
எங்க மாஸ்டர் கிட்ட சொல்லி உன்னை பீஸா வெட்டி ஊறுகா போட சொல்றா அப்படின்னு அவன் சொல்ல, அந்த கிழட்டு ஆமைக்கு தைரியம் தான் என் முன்னாடி வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. எவன்டா நான் மரியாதை இல்லாம பேசினது அப்படின்னு சொல்லிட்டு யுன்செயின் அப்படியே ஃபிளையிங்ல என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, லார்ட் மன்னிச்சிடுங்க, நான் பவிலியனை சேர்ந்தவனா? ஹின்ஃபங் தான் உனக்கு இதெல்லாம் கத்து தந்தானா? ஆமா மாஸ்டர். யார்கிட்ட கதை விடுற? அவரு திரும்பவும் நம்ம ஹீரோ அப்படியே பறக்க விட்டுறாரு. நீ யூஸ் பண்ண ஆங்கிரி லைன் டெக்னிக் ஜியோ கிளானோடல, அவங்க கிளானை பாதுகாக்கிறதுக்கு பதிலா அவங்க எனக்கு அதை கத்து தரேன்னு சொன்னாங்க. சொந்த ஸ்கில்ஸை வச்சு பிசினஸ் பண்ற அளவுக்கு ஜியோ ஃபேமிலி தரமட்டத்துக்கு போயிடுச்சா? காட்ஸ், நீங்க போய் அவனுங்களை போட்டு தள்ளுங்க. நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டோம்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க யார்கிட்டயும் ஃபைட் குயிக் கிடையாது. அவங்கள மாதிரி ஆளுங்களை கொல்றது உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. உனக்கு தைரியம் இருந்தா தடுத்து படுறா. ஏதோ பவிலியனை சேர்ந்தவனாச்சேன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உயிரை காப்பாத்திட்டு ஓடிடு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஜியோ சூனர் அவனோட காட்ஸ அப்படியே வழிமறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. என்னால உங்களை ஜெயிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அப்போ இவங்க சாகிறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. யுன்செயின் லைட்டா யோசிச்சுட்டு, நீ சொல்றது சரிதான், உன்ன மாதிரி புல்ல பூச்சை போய் நான் கொல்றதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்னு செய்யலாம், என் 3 அட்டாக்ல இருந்தே நீ தப்பிச்சிரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், உன் கிளானையும் விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட ஆங்கிரி லைன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அப்படியே அட்டாக் பண்றாரு. ஆனா யுன்செயின் திரும்பி நின்னுட்டு அதை அப்படியே அசால்ட்டா தடுத்து அவர் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுறான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஓடிடு, யான்ஜியோ ஒன்னும் சாகல, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் அப்படியே எந்திரிச்சு நிக்க, அப்படியே எபிசோட் 29 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த ஆமத்தலை யுன்செயினை நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.